சொந்த கட்சிக்காரங்களுக்கே குழிபுரிக்கும் அதிமுக காரங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி செய்த வேலை என்ன? இன்னொரு பக்கம் அண்ணாமலை வானதி சீனிவாசன் இடையே தொடரக்கூடிய இந்த பனிப்போர், இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குது? அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் தான் அதிக குற்ற வழக்கு கொண்டவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? என்ன நடக்குது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விஷயத்திலிருந்து தொடங்குவோம். வீணாய் போன எடப்பாடி பழனிசாமியோட மாஸ்டர் பிளான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10,000 ரூபாய் செக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 10,000 ரூபாய் உதவித்தொகையாகவோ ஏதோ ஒரு தொகையாகவோ ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் என்ன மாதிரி திட்டங்களை போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போவே ஒரு அந்த செக் புக் காசோலையாக கொடுத்துடணும். ஒவ்வொருத்தரோட பேர் போட்டுட்டு 10,000 ரூபாய் உங்களுக்கான தொகைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீடுகாக கொடுக்கணும். நம்ம வெற்றி பெற்றுட்டா அந்த செக்கை நீங்கள் கொடுத்து காசை வாங்கிக்கலாம், அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதோடையில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். இது மக்கள்கிட்ட நிறைய எடுபடும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் தீட்டியிருந்துச்சு இந்த யூக வகுப்பாளர்கள் குழு. அந்த நேரத்தில் தான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை திமுக கையில் எடுக்கிறாங்க. அந்த 8,000 ரூபாய் கூப்பனை முன்கூட்டியே பொதுமக்கள்கிட்ட விநியோகிக்கிறாங்க. அவங்கள்ட்ட அது எப்படியும்னா, நம்ம நார்மலாக போய் கூப்பன் கொடுக்கல, ஒவ்வொருத்தருடைய ரேஷன் கார்டை வாங்கி புகைப்படம் எடுத்துட்டு அவங்கள்ட்ட கூப்பனை கொடுக்கறது, அது போன்ற வேலைகளை செய்கிறாங்க. அதாவது அரசு நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பனாக இருக்கட்டும், அதிமுக அறிவித்த அந்த 10,000 ரூபாய் ரெண்டுமே அரசினுடைய நிதியிலிருந்து தான், அரசின் கஜானாவில் இருந்தால் மக்களுக்கு பணம் போக போகுது. ஆனால் அந்த கூப்பனை கொடுக்கறது யார் அப்படின்னா, திமுக அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்கள் தான். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த ப்ரூஃபை வாங்கி புகைப்படம் எடுத்துக்கிறாங்களாம். எடுத்துகிட்டு இந்த புகைப்படத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூப்பனை அவங்க கொடுக்குறாங்களாம். அது எப்படி சரியாக இருக்கும்? அரசு சார்ந்த திட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த கிளை செயலாளர் கொடுக்கக்கூடிய கூப்பன் எப்படி அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எந்த ஒரு மக்களும் எழுப்பவே இல்லை. அதுலேயும் ஒரு துதிஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8,000 ரூபாய் கூப்பன் விஷயத்தில் ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அந்த அளவுக்கு சீரியஸாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்சிகள் செயல்படுறாங்க. வாக்கு வேட்டைக்காக எதையும் செய்வோம் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் திருப்பி எடப்பாடி பழனிசாமி விஷயத்துக்கு வரும்பொழுது, இந்த 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு இடங்களில் புகார்களாக தேர்தல் ஆணையத்திட்ட அதிமுகவின் சார்ந்த நிர்வாகிகள் கொடுக்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கூப்பன் கொடுக்கக்கூடாது, அது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த 10,000 ரூபாய் காசோலையும் தவறு அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுறாங்க. அவங்க லட்சக்கணக்கான அந்த காசோலைகள் தயாரித்து வச்சுருந்தாங்க, பொதுமக்கள் போய் கொடுத்து வாக்குகளை சேர்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ 8,000 கூப்பன் தடை செய்யப்பட்டது. அதுவும் அதிமுக நிர்வாகிகளுடைய புகாரின் காரணமாக தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆக்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொன்ன விதமாக இருக்குது. ஸோ இந்த 10,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெடிபட்டு இருக்கும், கிராமப்புறங்களில் Tier 2 சிட்டிஸில் இன்னும் கொஞ்சம் எதிரொலிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய வியூகமாக இருந்துச்சு. அது தகுதிபூடி ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கலாம். இன்னொரு விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளடி வேலை பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, லால்குடி தொகுதியில் அதிமுகவின் உடன் இப்போது சமயம் இருந்த லீமா ரோஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கட்சியில் இன்னைக்கு சேர்றாங்க. 2-3 நாட்களில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுது. அதில் அவங்களோட பேர் லால்குடி தொகுதிக்கு கொடுக்கப்படுது. இதற்கு முன்பு ராமநாதபுரம் தொகுதி தான் கேட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அவங்க லால்குடி தொகுதி கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் வேட்பாளராக நீங்கள் போட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு போட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு 10 தொகுதிகளுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க கட்சியில் சேர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு உடனடியாக இரட்டை சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்படுது. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு, முசிறி போன்ற இன்னும் பல ஒரு 10 தொகுதிகளுக்கு அமௌண்ட் கொடுக்குற சொன்னது. ஆனால் எந்த தொகுதிக்கும் இவர்கள் சார்பில் பணம் போய் சேரவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு முறை அணுகினாலும் கூட பணம் இப்போ வரும் நாளைக்கு வரும் சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் செலவு பண்ணிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், நாங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம், ஏன்னா தேர்தல் நேரத்தில் பணத்தை கொண்டு வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கடைசி நேரத்தில் கை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு லால்குடி தொகுதி அதிமுக மறைமுகமாக ஒரு உத்தரவு போயிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் யாருமே லீமா ரோஸுக்காக வேலை செய்ய வேண்டாம், அவங்க தேர்தல் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது, நீங்கள் பணி செய்ய வேண்டாம், உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருங்க, வெற்றிக்காக பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வருது. இது லீமா ரோஸுக்கு அவரோட காதுக்கு போகுது, இப்படி தலைமையிட்டிருந்து இது மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி
அறிவிப்பு வந்து அவருடைய செவிக்கு செல்கிறது. ஸோ கொஞ்சம் தொகையை வந்து செலவழிக்க தொடங்குறாங்க. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு பெரிய தொகை வந்து எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிடம் ஒப்படைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு மனக்கசப்பு வந்து நீங்கிரும் அப்படிங்கிறது தான் லீமா ரோஸ் அவர்களுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு தொகை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் லீமா ரோஸை வந்து ஓரம் கட்டக்கூடிய வேலையை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும், அதுதான் நம்ம கட்சிக்கு நல்லது அப்படிங்கிறது தான் அவருடைய காய் நகர்த்தலாக இருக்குது அப்படின்னும் களத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, அப்போ அடுத்தது பிஜேபியோடைய விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, அண்ணாமலை விசஸ் வானதி சீனிவாசன் அப்படிங்கிற போர் அப்படிங்கிறது ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதாவது கோவையில் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது பாஜகவிற்கு. அதில் வந்து யார் போட்டி போடுவது அப்படிங்கிறது பெரிய ஒரு இழுபறியாகவே இருந்துச்சு. வானதி சீனிவாசனுக்கா இல்லை அண்ணாமலை வந்து என்ன கோயம்புத்தூர் நிற்பேன், இல்லை வேற எங்கேயும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து போராடின அண்ணாமலையும் சரி வானதி சீனிவாசனும் வாய்ப்பு வந்து வானதி சீனிவாசனுக்கு கிடைக்கிறது. கோவை வடக்கு தொகுதியில் போட்டி போடுறாங்க. போட முறை கோவை தெற்கில் கமலஹாசன் அவர்களை தோற்கடித்தாங்க. அப்படிங்கிற முறையில் இவங்களுக்கு இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதனாலேயே அப்செட் ஆனிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய சவுதியாக இருக்குது. அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மீதும் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாது. அவங்க எப்படியாவது அதாவது தனித்தன்மையோடு வளரணும், அது அப்போ தான் வந்து பாஜக வளரும், பாஜக வளர்ந்தது நாம் வளர முடியும் அப்படிங்கிற காய் நகர்த்தல்களை அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தம் காரணமாகத்தான் கோவை தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அதற்கும் ஆள் தயாராக வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி கொடுத்தாலும் கூட அது அண்ணாமலைக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க இந்த தொகுதியை ஒதுக்காமல் மறுத்திருக்கிறாங்க. இதற்கு பாஜக, தமிழக பாஜக என்றக்கூடிய ஒரு தலைவர் எல் முருகனாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. தனக்கு எதிராக குழி பொறிச்சிருக்காங்க தன்னுடைய கட்சிக்காரர்களே அப்படிங்கிறது தான் அண்ணாமலையின் ஆதரவாளர்களுடைய குமுறலாக இருக்குது. இந்த நேரத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா, தேர்தல் பரப்புரை தொடங்கிய உடனேயே வானதி சீனிவாசன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. களத்திற்கு வந்து அவங்களால பிரச்சனை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. அப்போ நேரடியாக இந்த தொகுதி கோவை வடக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான தொகுதி. அது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதி தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்பியோடும் நிறைய காய் நகரத்தில் முன்னெடுக்கிறாரு. அந்த வீடியோ வெளியிடுறாங்க, மருத்துவமனையிலிருந்து வீடியோ வெளியிட்டு வாக்கு கேட்கக்கூடிய அந்த அனுதாப அலை திரட்டக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதையும் தாண்டி சீரியல் நடிகைகள் வந்து நிறைய பேர்த்த கொண்டு வந்து கோவை வடக்கு முழுக்க பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க போன்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. இருந்தாலும் கூட கோவை வடக்கு தொகுதி அப்படிங்கிறது மிகவும் டஃப்பான தொகுதியாகத்தான் பாஜக இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய இந்த டீம் வந்து நிறைய ஒர்க்கு, கரூரிலிருந்து ஒரு 2000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே போயிட்டு இந்த கிரவுண்ட் ஒர்க்குக்காகவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அதனால் ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ மருத்துவமனையிலிருந்து வெளிவரக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது வந்து அண்ணாமலை உடன் இருக்கிற அந்த பேட்டி கவனிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து கேள்வி எழுக்கப்படுது. எந்த ஒரு கேள்விக்கும் அண்ணாமலை பதிலளிக்காமல் முழுவதுமாக வானதி சீனிவாசன் தான் வந்து நான் ப்ரெஸ் மீட்டை வந்து ஃபுல்லாக முடிக்கிறாங்க. அதுவே எப்படி இருந்த மனிதன் தொடர்ந்து ப்ரெஸ் மீட், தினம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போன தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கூடியவர். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் முகமாக வானதி சீனிவாசனா அண்ணாமலையா அப்படிங்கிற பனிப்போர் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறது. இந்த முதல் காய் நகரத்தில் வந்து வானதி சீனிவாசன் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கோவை வடக்கு தொகுதி வானதி சீனிவாசன் வேட்பாளராக பாஜக அறிவிக்கப்பட்டிருப்பதும் அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குமே அதுக்கு சாட்சியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அடுத்த ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளை கொண்ட வேட்பாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அதிமுக முதல் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய செய்தி. அதாவது மொத்தமாக போட்டிட்டு முதன்மைக்கான கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக, தாவிக போன்ற கட்சிகளை பாஜக, பாமக மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 157 வேட்பாளர்கள் நம்ம எல்லா கட்சியிலும் சேர்த்து குற்ற வழக்கு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. முதல் இடத்துல அதிமுக தான் அதிக குற்ற வழக்குகளை கொண்ட வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இல்லை சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அடுத்த இடத்துல இரண்டாவது இடத்துல திமுகவோ பாஜகவோ இல்லை தாவேக்கா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இரண்டாவது இடத்துல 43 பேரை வந்து குற்ற வழக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் ஆரம்பமே ரொம்ப அசத்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான். திமுக அதிமுகவுக்கு எந்த விஷயத்தை டஃப் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்தில் ரொம்பவே டஃப் கொடுக்குது டிவிக்கு அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதையும் தாண்டி திமுகவினுடைய 32 பேரும் பாஜகவில் ஒரு 9 பேர், பாமகவில் ஒரு 6 பேர் குற்ற வழக்கு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதையும் தாண்டி 11,000 சமூக வலைதளங்களுடைய பேஜஸ் வந்து முடக்கப்படும், அவங்களுக்கு நடவடிக்கை விசாரணை நடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ட்விட்டர் போன்ற சமூக வலைதள எஃபி போன்றதில் வந்து தன்னுடைய கருத்துக்கள் அது உண்மைத்தன்மை ஆராயிறாங்களோ இல்லையோ இல்லை தொடர்ந்து கருத்துக்கள் வந்து பதிவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை வந்து ஆயிரக்கணக்கானோர் பார்க்குறாங்க, சில பேர் அதுக்கு லைக்கும் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்துக்கள் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது உண்மைத்தன்மை வந்து என்னென்ன ஆராயம் பொய்யாகவே இருந்தாலும் கூட அது எளிமையாக பரப்பிவிடக்கூடிய இடமாக சோசியல் மீடியாக்கள் இருக்குது. முதன்மையான கட்சியில் இருக்கக்கூடியவர்களே தவறான தகவலை முன்னிலைப்படுத்தி இந்த வாக்கு வங்கி அரசியல் மோதல்
மோதலை வந்து சமூக வலைதளங்கள் ஏற்படுத்துவதற்காக பல்வேறு காய் நகரத்துக்களை பண்ணாங்க போன்ற விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த நேரத்தில் 11,000க்கும் மேற்பட்ட சோசியல் மீடியா கணக்குகள் வந்து கண்காணிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சைபர் கிரைம்லேருந்து வந்தவிடம் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வீடியோவுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குங்கு மண்டலத்தில் யார் கொடி பறக்க போகுது? திமுகவா, அதிமுகவா, இல்லை பாஜகவில் இருக்கக்கூடிய வானதி கொடியா, இல்லை அண்ணாமலை கொடியா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை